வாழைப்பழம் பணியாரம் செஞ்சு சாப்பிடலாமா? நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதா இருக்குது. நம்ம வெயிட் கெயின் ரெசிபி நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒல்லியாக இருக்க உடம்பு எப்படியாவது உருட்டு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா எஃபெக்ட்டும் போட்டுட்டு தான் இருக்கேன். கேஸ் இல்லாத பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிலாம் டிஷ் செஞ்சு சாப்பிட்டா எங்கள் வீட்டில் என்ன அடிக்காத குறை மட்டும்தான். இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஹோல் எக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால். மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழத்தை நீங்கள் ஸ்நாஷ் பண்ண தேவையில்ல. வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சா செய்யுங்க, இல்லை நீங்கள் ஸ்நாஷ் பண்ணி கூட பண்ணலாம். ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. 2 ஹோல் எக் ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவை போட்டு மறுபடியும் கலக்குங்க, அப்போ தான் ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதுக்கப்புறம் பால், ஓட்ஸ் 2த்தையும் ஊற்றி கலக்குங்க. ஓட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் மித்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கணும். பனானா பேன் கேக்கை நீங்கள் மாதிரி பேனில் செய்யாமல் இதே மாதிரி குளிப்பறையான கிணத்துல ஊற்றி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா, உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பனானா என்னடா ஸ்நாஷ் பண்ணாமல் பெருசாக வெட்டி வச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. அது என்னத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கீ பட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். பனானாவை நான் பார்த்தீங்கன்னா மாதிரி மேலே ஆட் பண்ணுறதுக்காக தான் பெரிய பெரிய லேயராக நான் வெட்டி வச்சுருந்தேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாவு நான் மேலே ஒரு லேயரை ஆட் பண்ணுவேன். அப்போ தான் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ கொடுக்கும். எனக்கு இதில் ஒன்று தான் ஃபுல்ஃபில் ஆகலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சுகர் எடுக்காதனால சுகர் ஆட் பண்ணல. பேன் கேக்கில் பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணால் தான் ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். நான் சுகர் எடுக்க மாட்டேன், அதான் மட்டும் எனக்கு இதில் ஃபுல்ஃபில் கொடுக்கல. ஹனி ஆட் பண்ணி அந்த ஒரு எனக்கு டேஸ்ட்டே கிடைக்கல. அது மட்டும் தான் எனக்கு இதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. ஆனால் ப்ரோட்டீன்லாம் அடிச்சிக்க முடியாதுங்க, அவ்வளோ ப்ரோட்டீன் அண்ட் கேலரிஸ் இருக்குது. வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதில் கண்ணை மூடிட்டு சாப்பிடலாம். சுகர்லாம் கம்மியாக எடுத்துக்கோங்க நீங்களும். ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ தூரம் இருக்குது. கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ தூரம் இருக்குது. நம்ம டயட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ரோட்டீன், கேலரிஸ், ஃபைபர், காப்ஸ்லாம் இருக்கணும். நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ரோட்டீனான ரிலேட்டடான கண்டென்ட்லாம் கொடுத்து வந்துட்டுருக்கோம். பிடிச்சா இப்பயே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட புது வீடியோவில் உங்களை நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன்.